வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லவங்களுக்கு மிக்க நன்றி. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு அடிக்கடமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக பட்டை, லவங்கம் சேர்த்துட்டு நான் ஒரு 5 வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் தான் இது. 5 வெங்காயம் சின்னதாக பொடிசாக கட் பண்ணி இப்போ சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கலாம். இந்த எறா மசாலாவுக்கு வந்து வெங்காயம் தான் ரொம்ப முக்கியம். அதனால் வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க. இதுலேயே வந்து 2 வகையான வெங்காயம் இருக்குது. காரமாக இருக்கும், கொஞ்சம் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்கும். அந்த வெங்காயம் கிடச்சிச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது நல்லா வதங்கட்டும். நமக்கு வந்து கடல் உணவு அப்படின்னும் போதே நமக்கு மீன் தான் ரொம்ப நல்லதுன்னு நினைப்போம். ஆனால் இந்த இறால் வந்து ரொம்ப நல்லது. இதில் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம மாதவிடாய் காலத்தில் இடுப்பு வலி, உடம்பு வலி இருந்துச்சுன்னா இந்த இறாலில் வந்து வாரத்தில் 2 நாள் பெண்கள் எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, தைராய்டு ஹார்மோன்கள் வந்து சுரக்கவும் இது உதவுது. இந்த தைராய்டு ஹார்மோன்கள் வந்து நமக்கு கர்ப்ப காலத்தில் குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சிக்கும் இது தேவைப்படுது. அதனால் இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இது கொஞ்சம் அதிகமாக போடணும். இதை நம்ம க்ளீன் பண்ணும்போது மஞ்சத்தூளும் உப்பு போட்டு நம்ம க்ளீன் பண்ணோன்னா நமக்கு அதில் இருக்க கெட்ட கிருமிகள்லாம் நமக்கு அழிஞ்சிரும். அதனால் எல்லா நான்வெஜ் நீங்கள் க்ளீன் பண்ணும் போதுமே நம்ம மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். சின்ன தக்காளினா 2 எடுத்துக்கோங்க, பெருசுனா 1 போதும். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கறி லீவ்ஸும் சேர்த்துருக்கேன். இது 2 நிமிஷம் நல்லா அது வதங்கட்டும். நான் ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா வெங்காயம் நல்லா மசிஞ்சிடுச்சு. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த சமயத்தில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ எறா போட போகிறீங்களோ, நீங்கள் எவ்வளோ மசாலா நீங்கள் ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான், தனியா மிளகாய் சேர்த்து அரைச்சது. இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒன்று சேர நல்லா கலந்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு எறாவை நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த இறாலில் வந்து நடுவுலையும் பின்பக்கமும் ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், அதை எடுத்துடணும். அதை எடுத்தால் தான் நல்லது. ஏன்னா அதை எடுக்காமல் போட்டிங்கன்னா கேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது வாயு பிரச்சனை வரும் நமக்கு. அதனால் அதை 2த்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் சீக்கிரம் வேகட்டும். ஏன்னா இறால் வந்து போட்டோடனே கொஞ்சம் நேரத்தில் நமக்கு வெந்துடும். அதனால் வெங்காயம் தக்காளி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு வந்து ஃபுட் அலர்ஜி இருந்துச்சுன்னா நம்ம எறா வந்து சாப்பிட்டோடனே நமக்கு கொஞ்சம் நேரத்துலேயே உடம்புல அரிப்போ இல்லை தடிப்போ வரும். அதனால் ஃபுட் அலர்ஜி இருக்கிறவங்களோ இது மாதிரி ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்களோ இறாலில் வந்து பார்த்து சாப்பிடுங்க. மற்றபடி உங்களுக்கு அந்த அலர்ஜி எதுவும் இல்லைன்னா இறால் நீங்கள் வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கலாம். எந்த உணவுமே அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது. அதான் நம்ம உடம்புக்கு நன்மை தரும். இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம மிளகாய் தூளை விட மிளகு சேர்க்கும் போது எறா வந்து இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா நம்ம எறாவுக்கு வந்து மிளகுத்தூள் சேர்க்கணும். ஏன்னா அந்த எறாவில் வந்து கொஞ்சம் ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லை இது பண்ணுறதுக்கே நம்ம மிளகு சேர்த்தா தான் அந்த ஸ்மெல் நமக்கு இதாகும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எறா சேர்த்துட்டேன். இது பெரிய பெரிய எறான்றதுனால நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் குட்டி குட்டி எறானா கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது சைஸு, அதனால் இந்த மசாலா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சா போதும். நீங்கள் ரொம்ப நேரம் வேக வச்சிட்டிங்கன்னா நமக்கு எறா வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நம்ம சுவையான இறால் கிரேவி ரெடி ஆகிடும். இந்த சாதத்துக்கு பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாம். இப்போது 2 நிமிஷம் ஆச்சு பாருங்கள். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சனை சப்போர்ட் பண்ணிவிட்டு
ஒரு லைக் போட்டு விடுங்க. இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.